அப்ப கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை முதலாவது கர்த்தர் என்ன செய்வார்? வாசிக்கலாம். ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28:1. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். அப்ப பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலையும் கர்த்தர் நம்மை மேன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறார். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாய் ஆமீன் தேசத்தின் ஜனங்களாய் இருக்கட்டும், தேசத்தின் குடிகளாய் இருக்கட்டும், ஆமீன் யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ, தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறார். வேத புஸ்தகத்திலிருந்து யாரையெல்லாம் கர்த்தர் மேன்மையாய் வைத்தார்? ஒரு 5 மனிதர்களை ஆமீன் சீக்கிரமாய் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களை எப்படி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், அவர்களை கர்த்தர் எப்படி மேன்மையாய் கர்த்தர் மாற்றினார். நான் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் ஆமீன் 23வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போதும், கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. அங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார். நாம் அதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் வரும் பொழுது கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்றாரு, நீ ஈசாவுடைய வீட்டுக்கு போ. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் சொல்றாரு. இப்ப சாமுவேல் ஈசாவுடைய வீட்டுக்கு வருகிறார். ஆமென். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவரை வர சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார். ஆமென். சாதாரணமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் தேசத்தில் மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தினார். அப்ப ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் தான் இந்த தாவீதாய் காணப்படுகிறான். இந்த ஆடுகளை மேய்த்து ஆமீன் ஆடுகளுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்த அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஜனங்களை நடத்துகிற அந்த பாக்கியத்தை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப சாதாரணமாய் காணப்பட்டதான அந்த தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி கர்த்தர் உயர்த்தினார். அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் இதே போல ஒரு சாதாரணமான நிலவரத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆமென். அற்பமான சூழ்நிலையில் நாம் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது உண்மை என்று சொன்னால் அவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் மேன்மைப்படுத்தி கர்த்தர்
கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். விசுவாசம் உள்ள பிள்ளைகள் கை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்ப சாதாரணமான மனிதனாய் இருக்கட்டும், அற்பமான மனிதர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறபடியினால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தி வைத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற அருமை தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மேன்மையாய், ஆமென், நான் மறுபடியுமாய் அந்த வார்த்தையை சொல்றேன், வீட்டிலையும் தேசத்திலையும் பட்டணத்திலையும் சபையிலையும், ஆமென், சொந்தங்கள் உறவுகளின் மத்தியிலையும் தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சில மேன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார், சில கனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், சில உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி தேசத்தில் மேன்மையாய் நிச்சயம் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். உடாபாலா சந்தரா கத்தலா கந்தலா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நம்ம பாடுறோம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா கலங்கா. கையை எப்படி சொல்லுங்க, கர்த்தர் நம்ம எப்படி வைப்பாரு? நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவா. ஒரு தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது உண்மை என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு கனம் மேன்மை உண்டு. கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யோசேப்பை குறித்து நான் படிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், 41வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்பை, ஆமென், எகிப்து தேசத்தில் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். படிங்க பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41. பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாய் மாற்றினார். ஆமே. அப்போ ஒரு யோசேப்பு அடிமைத்தனத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பை கர்த்தர் இப்ப என்ன செய்றார் பாருங்க, எகிப்து தேசத்திற்கு முழுவதும் அவனை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்கள். நமக்கு தெரியும், சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து வெறுத்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவனை தள்ளினார்கள், அவனை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தில் கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தினார். அப்ப நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, சகோதரங்களின் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், சத்துருக்களின் மத்தியில், வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்தி அவர் உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். யோசேப்பை மேன்மைப்படுத்தின தெய்வம், யோசேப்பை கனப்படுத்தின தெய்வம், யோசேப்பை உயர்த்தின தெய்வம், அதே தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யோசேப்பை மேன்மையாய் வைத்த தெய்வம் நம்மையும் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறாரே. இப்ப குழியில கிடக்கிறத பார்க்க வேண்டாம், இப்ப தள்ளப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதை சிந்திக்க வேண்டாம். ஆமே, நன்மை இல்லாமல் கஷ்டப்படுகிறதை குறித்து இப்பொழுது யோசிக்க வேண்டாம். ஒரு நாள் கர்த்தர் நம்மை குழியில் இருந்து கர்த்தர் தூக்க போகிறாரு. குழியில கிடக்கிற நம்ம கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறாரு. குப்பையில இருக்கிற நம்ம கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறாரு. தூசியில கிடக்கிற நம்ம கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறாரு. குழியில் கிடந்த யோசேப்பை தூக்கி எடுத்து கர்த்தர் உயர்த்தினது மேன்மை என்று சொன்னாமே, உயர்த்தினது, ஆமென் ஸ்தோத்திரம், உண்மை என்று சொன்னால் அருமை தேவ பிள்ளையே, சிறுமையில கிடக்கலாம், தூசியில கொடுக்கலாம், குப்பையில கிடக்கலாம், ஒன்றுமில்லாத அனுபவத்தில் கிடக்கலாம், தாழ்மையில கிடக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பங்கள், உங்க ஜீவியங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, குண்டுக்குள்ள, குழிக்குள்ள, பால் கிணற்றுக்குள்ள கிடந்த யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது உண்மை என்று சொன்னால், இங்கே கர்த்தரை ஆராதிக்கிற அருமை தேவ பிள்ளையே, நம்மை கர்த்தர் உயர்த்த போறா. உடைய குடும்பங்களை கர்த்தர் உயர்த்த போறா. தலைமுறைகளை கர்த்தர் உயர்த்த போறா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள். ஆனால் இப்ப கை தட்டி என்னை மேன்மைப்படுத்த என் இயேசுவால் முடியும், முடியும், முடியும். நல்ல கை தட்டி
ஆமென், 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 ஆமென். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்த போறா? கையை பிடிச்சு உலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறா. உங்கள் சிறுமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு மேன்மையா கர்த்தர் நமக்கு தர போகிறாரு. நீங்க நல்லா சொல்லல, அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பா. அந்த நம்பிக்கை எல்லா பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக வேண்டும். நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். குழியிலிருந்து நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இப்ப என்ன கவனிங்க, நான் உயர்ந்தா எவ்வளவுதான் உயர முடியும்? இவ்வளவுதான் உயர முடியும். உண்மைதானே? நான் உயரனா எவ்வளவுதான் உயர முடியும்? இவ்வளவுதான் உயர முடியும். ஆனா இயேசு மட்டும் என் உச்சி முடிய பிடிச்சு அவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார்னா எத்தனை சக்திகள் தடுத்தாலும் அதை தடை பண்ண முடியாது. சிங்காசனம் வர கர்த்தர் என்ன உயர்த்திடுவாரு. எத்தனை வல்லமைகள் அதற்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் அந்த வல்லமைகளை உடைத்து தவிடுபடி ஆக்கிவிட்டு கர்த்தர் என்னை சிங்காசனம் வர கர்த்தர் என்ன உயர்த்துவாரு. தெய்வத்தை தேடுகிற அருமை சகோதரா, அருமை சகோதரி, அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த, கர்த்தர் உன்னை உயர்த்த கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த போகிறாரு. அவர் உன்னை உயர்த்த போகிறாரு. இப்ப ஒருக்கா கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்ப இருக்கிற நிலவரத்தை பார்க்காண்டா கர்த்தர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பா. சிலர்லாம் சொல்ற கேட்கிற, பாஸ்டர் கூட்டத்துக்கு வர்றேன் பாஸ்டர், ஜோம் பண்றேன் பாஸ்டர், உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர், தெய்வத்தை தேடுறேன் பாஸ்டர், ஒன்னையுமே பார்க்க முடியலையே, ஒன்னையுமே காண முடியலையே, நான் எல்லா கூட்டத்துக்கு வர்றேன், எல்லா ஜெபத்துக்கு வர்றேன். நான் சொல்றேன், நீ உண்மையாய் கர்த்தரை தேடுவது, ஆமீன் ஸ்தோத்திரம், நீ தேடுவது உண்மை என்று சொன்னால், தெய்வத்தை உண்மையாய் தேடுவாய் என்று சொன்னால், நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் நீ தேசத்திலையும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்படுவத புற ஜாதியார்கள் அந்நிய கண்கை கண்டு தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உன்னை கர்த்தர் கனமாய், உன்னை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் தேசத்தில் உயர்த்தி வைப்பாரே. உங்கள் சிறுமைகள் மாறும் தேவ பிள்ளையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பைபிள்ல படிக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் உண்டு. எவரை, அந்த வார்த்தை கவனிங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்படியானால் எவரையும், எந்த மனிதனையும், எந்த தாழ்வில் கிடக்கிற மனிதனையும், எந்த வறுமையில கிடக்கிற மனிதனையும், எந்த குப்பையில கிடக்கிற மனிதனையும், ஒரு பைசாவுக்கும் லாயக்கில்லாத மனிதனையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். தேவ பிள்ளையே, நான் மறுபடியும் இதை சொல்றேன், எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த இயேசுவால் முடியும். அதான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். குழியில கிடந்த யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவருடைய கரத்தினால் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். இப்ப விசுவாசித்த தலைக்கு மேல ஒரு கை தட்டி நல்ல கர்த்தரை உயர்த்திருங்க, ஒரு மேன்மை உண்டாகும். அருமை தேவ பிள்ளையே, மேன்மை உண்டாகும். அருமை தேவ பிள்ளையே, கனம் உண்டாகும். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? சிலர் ரதத்தை குறித்தும்
குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்த இடத்துல நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக, ஓ குதிரையை குறித்தும் ரதத்தை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்த இடத்துல கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு சந்ததி, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் தலை உயர்த்த போகிறாரு. எவரையும் மேன்மைப்படுத்த இயேசுவால் முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தையும் படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அப்ப கவனிங்க தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல இன்றைக்கு பகல சொல்றேன், ரட்சிக்கப்படாத கூட்டத்தின் மத்தியில் தெய்வத்தை ஆராதிக்கிற சில பிள்ளைகள் உண்டு. அவர்களின் மத்தியில் உங்களை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறாரு. யோசுவாவை மேன்மைப்படுத்தினது உண்மை என்றால் கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32:23. இருபத்தி 23வது வசனம் 23. ஸ்தோத்திரம். அங்க இப்படியாய் வரும், எசேக்கியாவை கர்த்தர் மேன்மையாய், அந்த வசனம் தான் படிங்க. இல்ல நீங்க வாசித்த வசனம் தான். ஆமென். அந்த இடத்துல படிக்கும் பொழுது எசேக்கியாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். எசேக்கியாவை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தினார். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது அங்கே மொர்தெகாய் மேன்மைப்படுத்ததை குறித்து அங்கே படிக்கிறோம். அப்ப கவனிப்போம் தேவ பிள்ளை. நான் நேரம் இல்லாதபடினால், ஆமென், நேரம் இருக்குது, எனக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படினால் முதலாவது அந்த பாயிண்ட சொல்றேன், கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். இந்த சம்பவங்கள், இந்த தேவ மனிதர்களுடைய ஒவ்வொரு சரித்திரத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய பின்னணிகள் எல்லாம் கஷ்டப்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், துன்பத்தை அனுபவித்தவர்கள், வேதனை அனுபவித்தவர்கள், இவருடைய எல்லா சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அப்ப முதலாவது சொல்றேன், கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளையா கர்த்தர் மேன்மையாய் தேசத்திலையும் பட்டணத்திலையும் சபையிலையும் குடும்பத்திலையும் வேலை ஸ்தலத்திலையும் பணிபுரிகிற இடங்களையும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். சத்துருக்களின் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையா கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்படுவார்கள், உங்கள் சந்ததிகள் மேன்மைப்படுத்தப்படும். கர்த்தர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். நம்மை மேன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொல்றேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேசத்தில் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். இரண்டாவது சொல்றேன், எவருக்கு முன்பதாக நம்மை தலைகுனிய விடமாட்டார், நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எரேமியாவின் புஸ்தகம் 52:31 வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 52:31.
ம் 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 யூதாவின் ராஜாவாகிய சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. ஆமே. அப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எவருக்கு முன்பதாகவும் நம்மை தலைகுனிய விடமாட்டார். நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்துகிற தெய்வம். நீங்க நல்லாவே சொல்லல. நம்ம தலகுனிந்து வாழ்வத, வெட்கி நாரி ஜீவிப்பத கர்த்தர் விரும்பல. கர்த்தர் விரும்புகிறார் என் பிள்ளைகள் தலை உயர்த்தப்பட வேண்டும், என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், என் பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு பகல்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கையை பிடிச்சு சொல்லுங்க. மனுஷருக்கு முன்பதாக ஆண்டவர் நம்முடைய தலையை குனிய விடமாட்டார், நம்முடைய தலையை உயர்த்துகிற தெய்வம். உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வரல. நிறைய பேர் நீங்க சொல்லவே இல்லை. சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அப்படியே ஆக கடவதாக, அப்படியே நடக்க கடவதாக. அப்ப இப்போ ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். 100க்கு 100 உம்மையே அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அன்படிமாய் சொல்லுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க.
வாழ்ந்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை தலை குனிந்து வாழ விட மாட்டார். நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஓ, புறஜாதிகளின் மத்தியில் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்ம ஒரு நாளும் தலை குனிந்து வாழ்வதில்லை. கர்த்தர் என் தலையை உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கு காலையில சொல்றேன், உனக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் தேவ பிள்ளையே, அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறாரு. அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறாரு. பேதுரு பாருங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டார்ல, ஒண்ணுமே கிடைக்கல. அவருக்கு தெரியும் எங்க வலை போட்டா எந்த மீன் கிடைக்கும்னு. பேதுருக்கு நல்லாவே தெரியும். ஆமே, எந்த இடத்துல வலை போட்டா சால மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எந்த இடத்துல வலை போட்டா நெத்தலி மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எந்த இடத்துல வலை போட்ட அயல மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எந்த இடத்துல வலை போட்ட சூர மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எந்த இடத்துல வலை போட்ட கூனி மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். ஆமா, எந்த இடத்துல வலை போட்ட நெய் மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எந்த இடத்துல வலை போட்டா கிளாத்தி மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். ஆனா ஒன்று கூட அவரால் பிடிக்க முடியல. ஆமீன். தலை குனிந்த மனிதராய், வெட்கப்பட்டவராய் அதே இடத்தில் பேதுரு காணப்பட்டார். அந்த இடத்தில் ஒன்றும் அகப்படாமல், ஒன்றும் பிடிக்கப்படாமல் வெட்கப்பட்ட நிலவரத்தில் இருந்ததான அந்த பேதுருவை அதே இடத்தில் கர்த்தர் கனப்படுத்தினார். அதே இடத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொன்ன மாத்திரத்தில் ஒன்று கூட பிடிக்க முடியாமல் இருந்ததான பேதுருடைய வலை கிளிய மீன்களை கொடுத்தது மாத்திரமல்ல, மற்ற படகுகளின் கை சேகை காட்டி நிரப்பத்தக்கதாக கர்த்தர் மீனை கொடுத்தார். எந்த இடத்தில் ஒன்று மகப்படாமல் வெறுமையாய் நின்றாரோ, தலை குனிந்து காணப்பட்டாரோ, அந்த தலை குனிந்த இடத்தில் பேதுருவை கனப்படுத்தினது, மேன்மைப்படுத்தினது. உண்மை என்று சொன்னால், ஓ, சொந்தங்களின் மத்தியிலே வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, என் குடும்பத்தின் மத்தியிலே தலை குனிவு வந்து விடுமோ என்கிற ஏக்கத்தோடு கூட இந்த சத்தத்தை கேட்கிற அருமை தேவ பிள்ளையே, எந்த இடத்திலையும் கர்த்தர் உனக்கு தலை குனிவை உண்டு பண்ண விட மாட்டார். எந்த இடத்திலையும் நீ தலை குனிந்து வாழ மாட்டாய். கர்த்தர் உன் தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். தெய்வத்தை ஆராதிக்கிற அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்கள் தலை உயர்த்தப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என் தலையை உயர்த்துவாரு. சத்தமா சொல்லுங்க, இயேசு என் தலையை உயர்த்துவாரு. ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:26 வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 11:26 படிங்க பார்க்கலாம். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நம்ம தலை குனிந்து வாழ்வதில்லை. நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போகிறாரு. உங்க தலையின் மேல் ஒரு உத்தம ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போகிறாரு. உங்க தலையின் மேல் அபிஷேகம் என்கிற கிரீடத்தை கர்த்தர் வைக்க போகிறாரு. உங்க தலையின் மேல் பொற்கிரீடத்தை கர்த்தர் வைக்க போகிறார். தேவ பிள்ளைகளுடைய தலையின் மேல் சாபம் அல்ல, பொல்லாத கிரியைகள் அல்ல. உங்க தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்க போகிறது. நீ தலை குனிய மாட்டாய். கர்த்தர் தலையின் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறாரே. ஆர்ப்பரித்து கை தட்டணும். நல்ல கை தட்டி துதிங்க. ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறையா தேவ பிள்ளையே? ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறியா?
தலைகுனிவு வந்து விடுமோன்னு பயந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறியா? கர்த்தர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாய் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன் தலையின் மேல் சாபம் அல்ல, உன் பிள்ளைகளுடைய தலையின் மேல் சாபம் அல்ல, உன் பிள்ளைகளுடைய தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய தலையின் மேல் உத்தம ஆசீர்வாதம் இறங்குகிறது. அபிஷேக கிரீடம் இறங்குகிறது, பொற்கிரீடம் இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. நீ தலை குனிந்து வாழ மாட்டாய். கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் சொந்த உறவுகளின் மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். நீ வேண்டாம் என்று தள்ளப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல உன் பெற்றோர் ஒதுக்கி இருக்கலாம், உன் உடன்பிறப்புகள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், உன் உறவுகள் ஒதுக்கி இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளோடு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்றாரு, உன் சிரசின் மேல் சாபம் அல்ல, ஆசீர்வாதம் இறங்குகிறது. உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறாரே. கர்த்தர் உயர்த்துகிறார். உங்க தலைக்கு மேல உங்க இடது கையை வாங்கி பார்க்கலாம், வலது கரத்தை தேவத்துக்கு நேராய் உயர்த்துங்க பார்க்கலாம். என் தலையில உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஆசீர்வாதம் எங்க சிரசின் மேல் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஐயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஆசீர்வதிக்கிற கரம், அதுதான் நம்ம படிச்சோம், எவரையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அருமை சகோதரா, அருமை சகோதரி, அருமை தேவ பிள்ளையே, உன் சிரசின் மேல் உத்தம ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்ப வைக்கிறாரு. உன் தலை இப்பொழுது உயர்த்தப்படுகிறது. ஒரு அபிஷேகம் வந்து இறங்குகிறது. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஆரோனின் சிரசின் மேல் இறங்கின அபிஷேகம் இப்ப சில சிரசின் மேல் இறங்கி வருகிறது. எங்க தலை குனிந்தாயோ அந்த இடத்துல அபிஷேகம் உன் தலையை உயர்த்துகிறது. அபிஷேகம் தலையை உயர்த்துகிறது. உன் தலை கனப்படுத்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். தலையை உயர்த்திப்பா, ஒரு கனம் உண்டாகிறது, ஒரு மேன்மை உண்டாகிறது, ஒரு கீர்த்தி உண்டாகிறது, ஒரு புகழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். இப்ப கை தட்டி ஒரு துதிங்க பார்க்கலாம். சில சிரச, சில தலைய கர்த்தர் உயர்த்துகிறார். வெட்கப்பட்ட ஸ்தானத்துல, பரிகாசம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துல, கேவலப்படுத்தப்பட்ட ஸ்தானத்துல கர்த்தர் உன் தலைய இப்ப உயர்த்துகிறாரே. ஒரு 2 நிமிடம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. இந்த பகல் நேரத்தில் ஆசீர்வதிக்கிற கரம் சில சிரசின் மேல் இப்ப வைக்கப்படுகிறது. இப்ப வைக்கப்படுகிறது. உத்தம ஆசீர்வாதம், பொற்கிரீடம், மகிமை, 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 மகிமை. கை தட்டி அத்தனை தேவ பிள்ளைகளும் முடிந்து போன வாழ்க்கை, முடிந்து போன ஜீவியம், தலை குனிந்த வாழ்க்கை தலை நிமிருகிறது, கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது. புரோஜனமற்ற ஜீவியம் புரோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. ஓ, மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட அந்த அனுபவம், புறக்கணித்து தள்ளப்பட்ட அந்த அனுபவத்தில் சில மேன்மைகளை, சில கனத்தை, சில உயர்வை சில பிள்ளைகள் மேல் கத்தரிப்பு வைக்கிறாரே. அருமை பிள்ளைகளை கத்தர் கனப்படுத்த போறா. உன்னை பார்த்து சில சொல்லி இருப்பாங்க, உதவாக்காத. ஆமே, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, ஒண்ணுக்கும் தகுதி இல்ல, புத்தியே இல்ல, அறிவில்ல, ஞானம் இல்ல. பிள்ளைகளை பார்த்து சில சொல்லி இருக்கலாம், உன் புத்தி மண்டலத்துல கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய அறிவு வெளிப்படுகிறது. நீ படிக்க போகிற, நீ மேன்மைப்படுத்தப்படுவாய், நீ கனப்படுத்தப்படுவாய். அருமை பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். பிள்ளைகள் கை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க புத்தி மண்டலத்தை சிறைப்படுத்தி வைத்த வல்லமையா கர்த்தர் அழித்து அந்த புத்தி மண்டலத்திற்குள் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொல்றேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது சொல்றேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை தலைகுனிய விடமாட்டார், தலை உயர்த்தி வைப்பார். ஆமென். மூன்றாவது சொல்றேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை பரிகாசம் பண்ண ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கலாத்தியர் 6:7 அந்த வார்த்தையை நீங்க படிக்க முடியும். எந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்ம பரிகாசம் பண்ண ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவ மனிதர் ஒரு சாட்சி சொன்னார். அந்த சர்ச்சில் அவர் ஊழியம் செய்கிறார். ஒரு ஸ்தாபனத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நல்ல மனிதன், நல்ல ஊழியம் செய்கிற மனிதன். அந்த சர்ச்சின் மூப்பனார், அந்த சர்ச்சில் ஒரு மூப்பனார், வயதான ஆளு. ஒரு நாள் அவருடைய சர்ச்சில் ஊழியர் கூட்டம் நடைபெற்றதாம். அப்ப நிறைய தேவ மனிதர்கள் வந்திருந்தாங்க. சென்டர் பாஸ் வந்திருந்தாரு. அப்ப இந்த சர்ச்சின் மூப்பனார் அந்த ஊழியர் கூட்டத்தை எழுப்பி நின்று சொன்னாராம், இந்த பாஸ்டரை இன்னைக்கு மாத்தணும் எங்க சர்ச்சில் இருந்து. எப்படி? இந்த பாஸ்டரை இன்னைக்கு எங்க சர்ச்சில் இருந்து மாத்தணும். ஆமே. அப்ப சென்டர் பாஸ் சொன்னாராம், கூட்டம் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு. கூட்டம் முடிஞ்சு இந்த பாஸ்டரை அவரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், நான் ஒன்றும் பேச வர மாட்டேன், நீங்க வேணா போய் பேசுங்க அப்படின்னு. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூப்பனார் சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த பாஸ்டரை மாத்தணும்னு. மறுநாள் அவருக்கு ஸ்ட்ரோக். மூப்பனாருக்கு மறுநாள் என்னது? ஸ்ட்ரோக். இப்ப நேர கிம்ஸ் கொண்டு போனாங்களா. கிம்ஸ் போன யாரு போவா? என்ன திட்டினாலும் பேசினாலும் நாங்க தான் வருவோம். இந்த பாஸ்டர் போறாரா. ஆமே. மூப்பனார் என்ன சொன்னார்? இன்னைக்கு இந்த பாஸ்டரை மாத்தணும். ஆமே. இவரு கேள்விப்பட்டு கிம்ஸ் போனாராம். போன உடனே மூப்பனாரு கையை பிடிச்சு அழுதாராம் அவரை பார்த்து. ஆமே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இவர் ஜோம் பண்ணாரா, ஜோம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆமே, ஸ்தோத்திரம். அந்த தேவ மனிதர் சொன்ன வார்த்தை, எனக்குள்ள தப்புகள் இருக்கலாம், எனக்குள்ள சில தவறுகள் இருக்கலாம், எந்த மனுஷனுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன வெட்கப்படுத்த விடவே மாட்டாரு. ஆமே. இப்ப அவரு சொன்னாரு, வருவாரு, உண்டங்கி காணிக்க போடுவாரு, ஆராதிப்பாரு, பேசாம போவாரு. சொன்ன உங்களை விளங்குச்சா? வருவாரு, காணிக்க போடுவாரு, ஆராதிப்பாரு, போயிட்டே இருப்பாரு. நான் இப்ப சொல்றேன் தேவ பிள்ளைகளே, மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை ஒரு நாளும் தலைகுனிய விடவே மாட்டார், வெட்கப்படுத்த விடவே மாட்டார், பரிகாசம் பண்ண விடவே மாட்டார். அவர் என்னை பரிகாசத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தெய்வம் அல்ல, அப்பா என்னை கனப்படுத்துகிறவ. இப்ப எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நல்ல தேடுங்க, கர்த்தரை விடாதுங்க. ஹalleluya. ஓ, கர்த்தருடைய வழியில வாழுங்க, கர்த்தருக்காய் ஜீவிங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கை தட்டி